ஹாய் விவாஸ், இந்த வீடியோவில் டீச்சர் ரெக்யூம் மோட் டிஆர்பி போர்டு வந்து நம்மளுக்கு அனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றிய தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஜனவரியில் வந்து சொல்ல நோட்டிஃபிகேஷன் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், ஓகேவா? அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியில் வந்து சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி. அதே மாதிரி வந்து எக்ஸாம் ஷெடியூல் வந்து ஏப்ரல். ஸோ இப்போ வந்து ஜனவரி கம்ப்ளீட் ஆகி இப்போ நம்ம பிப்ரவரிக்கு வந்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொபோசல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்களை பிப்ரவரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்திருக்கணும், பட் வரல. ஸோ இதுக்கு ப்ராப்பர் ரீசன் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு யூஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து கம்மிங் சண்டே வந்து நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இது முடிச்சு அவங்க இந்த செகண்ட் கிரேடோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. பட் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணுறாங்க, பட் அதுக்கான ப்ராப்பரான ஷெடியூல் வந்து கரெக்டாக வந்து பண்ணுறதில்ல. அது வந்து தேர்வுகளாகிய எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அதேமாதிரி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் சரி, அது மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொபோசல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா போன இயர் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொபோசல் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான், ஓகேங்களா? ப்ளஸ் எஜுகேஷன்லேயுமே வந்து சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று. ப்ளஸ் அதோடு பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட். ஸோ இதுவே வந்து எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று. பட் தேர்வர்களாகிய அனைவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிசியை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஓரளவு ஒரு 80%, 80 to 85%, 90% பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ஷெடியூலில் அடுத்தடுத்து எக்ஸாம் பண்ணி அதுக்கு வேல்யூஷன் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போஸ்டிங் அப்படின்றத அடுத்தடுத்து வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் பட் டிஆர்பியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக லேக் ஆகிடுது. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்றது இது வரைக்குமே நம்மளால் யாரும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. தேர்வுகள் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்றது தான் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் கிரேட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் வர வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மே மந்த் வந்து எலெக்ஷன் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு ஏதாவது மாற்றம் ஏதாவது இருக்குமா அப்படின்றது அதுவும் வந்து எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. நம்ம இதை பற்றின தகவல் நம்மளுக்கு மிக விரைவில் டிஆர்பி தரப்பில் வந்து கொடுப்பாங்க. இல்லாமல் நம்ம டிஆர்பியில் வந்து நம்ம கால் பண்ணி நம்ம கேட்டோம் அப்படின்னா ஃப்ரீ நம்பரில் கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா இதை பற்றின தகவலும் கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத கொடுப்பாங்க. இப்போ எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஷெடியூல் போடுறாங்க, டென்டேட்டிவாக போடுறாங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு சில எக்ஸாம் வச்சாலும் தேர்வுகள் வந்து அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக அவங்களுக்கு இருக்கும். பட் எந்த ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாமல் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தத்துரிய விஷயம், சரிங்களா? இப்போ லாஸ்ட் இயரில் பார்த்திங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணி அது லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணி இந்த வருடம் வந்து அவங்க போஸ்டிங் போட்டது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து மிக விரைவில் இதற்கான ஒரு அறிவிப்பு வந்தால் கண்டிப்பாக தேர்வுகள் வந்து அனைவரும் வந்து ஸோ அவங்களோட ப்ரிப்ரேஷன் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு இதை பற்றின தகவல் ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் டிஆர்பியோட ஃப்ரீ நம்பர் கால் பண்ணிங்கன்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன வரும் அப்படின்றத மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து தேர்வுகளுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதை பற்றின நம்மளுக்கு ஒரு தகவலை கொடுக்கணும் தான் வீடியோ மேக் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து வந்து யூஜி டிஆர்பி எக்ஸாம் பற்றி நம்ம தகவல் கொடுத்துட்ருக்கோம். கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் ப்ளஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸான எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்வல் பிளானை பற்றி சொல்லணும் அப்படின்றத இந்த வீடியோ மேக் பண்ணுது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.